அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் ஆ.ப.ஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். டெல்லியில் புறநகர் பகுதியில் உள்ள தில்பத் இராணுவ தளத்திற்கு தன்னுடன் வரும்படி எங்களிடம் சொன்னார். அவர்கள் மூவரும் புறப்பட்டார்கள். சுமார் 1 மணி நேரத்தில் தில்பத் இராணுவ தளத்தை அடைந்தார்கள். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஆட்டோவை எங்களிடம் எடுத்து காட்டினார் பேராசிரியர் சாராபாய். இதற்கான மோட்டார்களை ரஷ்யாவில் இருந்து உங்களுக்கு வரவழைத்து கொடுத்தால் 18 மாத அவகாசத்தில் ராட்டோவை உங்களால் உருவாக்க முடியுமா என்று அவர்களிடம் கேட்டார். முடியும், எங்களால் உருவாக்க முடியும் என்று பதிலளித்தோம். கிட்டத்தட்ட ஒரே குரலில் குரூப் கேப்டன் V.S. நாராயணனும் அவரும் பதில் சொன்னார்கள். அவர்களுடைய உற்சாகம் பேராசிரியர் சாராபாயினுடைய முகத்தில் பிரகாசமாக பிரதிபலித்தது. அதிக திறன் வாய்ந்த இராணுவ விமானம் குறுகிய தூரம் கடந்ததும் உடனடியாக அதை உயரே கிளம்ப வைக்கும் ஒரு சாதனத்தை உள்நாட்டிலேயே இந்தியா தயாரிக்கப் போகிறது என்ற செய்தி அன்று மாலை வெளியானது. அந்த திட்டத்திற்கு அப்துல் கலாம் அவர்கள்தான் தலைமை தாங்கிறார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஒரு கவியினுடைய வரிகள் அவர் மனத்திரையில் பளிச்சிட்டன. உனது எல்லா நாள்களிலும் தயாராக இரு, எவரையும் சம உணர்வோடு சந்தி, நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீ சுத்தியானால் அடி. இந்த கவிதை வரிகள் அவருக்கு தூண்டுகோலாய் அமைந்தன. குண்டு வீச்சால் பாதிக்கப்பட்ட ஓடுதளங்கள், உயரமான இடத்தில் அமைந்துள்ள விமான தளங்கள், அளவுக்கு அதிகமான சுமை கொண்ட விமானங்கள், மோசமான சீதோஷண நிலை போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் உடனடியாக உயரே கிளம்ப வைக்கும் கூடுதல் உந்து சக்தியை அளிப்பதற்காக ராட்டோ மோட்டார்கள் விமானத்தில் பொருத்தப்படுகின்றன. விமானப்படையின் S-22, HF-24 ரக விமானங்களுக்கு ஏராளமாக இவை தேவைப்பட்டன. மீண்டும் நாளை பார்ப்போம்.